ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அவனில் சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கில்ட் ஃப்ரீ ரெசிபி. ஈவன் நீங்கள் டெய்லி கூட சாப்பிடலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு சிக்கன் 65க்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். கடையில் உள்ள சிக்கன் 65 மசாலாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அதில் வந்து நம்மளுக்கு அடிட்டிவ்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் தவிர்க்கணுன்னா இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நம்மளோட வீட்டு மிளகாய் தூள், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். நல்ல கலர் கிடைக்கும். நம்ம அகைன் கலருக்கு வேறு கலர் பொடிலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. அப்போ நம்மளுக்கு வந்து சிக்கன் 65 நல்ல கலராக வரும். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்மளோட ஜாவித்ரி இருக்கு இல்லையா, அதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த 65 பொடியோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன 65 செய்ய போகிறோமோ அப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் வெறும் சிக்கன் 65 தான் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற பன்னீர், மஷ்ரூம், அப்புறம் கோபி, அந்த மாதிரி நீங்கள் எதில் செய்வீங்களோ அது ஃபிஷ், ஈவன் ஃபிஷ் கூடமே இந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நைஸான ஒரு பவுடர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் உள்ள பொடி இருக்கும் இல்லையா, அது மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பேட்ச் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மாதத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நல்ல வாசனையோடு அப்படியே இருக்கும். ஸோ இது மட்டுமே பொடி கிடையாது. நம்ம இது கூட இன்னும் கூட சில வெட் இன்க்ரீடியன்ஸும் 65 பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அது என்னென்னு பார்ப்போம். ஒரு 1/2 கேஜி நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு 1/2 லெமனோட ஜூஸை போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. நம்மளோட 65 பொடியிலையுமே அந்த நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இதுலேயும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் அவனில் வந்து வைக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை ரொம்ப நல்லா இல்லை அப்படின்றது சொல்லுவீங்க. இன்றைக்கி நம்ம பண்ணுற இந்த ப்ரொசீஜர் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குமே எந்த அவனாக இருந்தாலுமே உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ அகெயின் ஏர் ஃப்ரையர்லையுமே நீங்கள் இதே பண்ணலாம். ஸோ என்னோடய அவனில் ஏர் ஃப்ரையர் ஆப்ஷனுமே இருக்குது, டோஸ்டிங் அந்த ஆப்ஷனும் இருக்கிறதுனால எனக்கு 2த்துலேயுமே ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். ஹோல் முட்டையை நீங்கள் சேர்த்துக்கலாம். வெறும் எக் ஒயிட் தான் சேர்க்கணும் இல்லை. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த சிக்கன் 65மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீப் ஃப்ரைடில் எவ்வளோ டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக வருதோ இதுலேயுமே கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் கோதுமை மாவு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் எல்லாமே போய் சேரணும். இப்போது நம்மளோட அந்த சிக்கன் 65 பொடி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையை இந்த மாதிரி கையில் பிச்சு போட்டுக்கோங்க. ஈவன் நீங்கள் ட்ரை கருவேப்பிலை இருக்குனாலுமே தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு அதோட வாசனையும் கிடைக்கும். ஸோ சிக்கன் 65 நம்ம வந்து அவனில் வச்சு எடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் தயிர் எதுவும் சேர்க்க வேண்டாம். பட் நம்மளுக்கு இந்த சிக்கன் 65 ஜூஸியாகவும் இருக்கணும். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறத விட ரொம்ப கம்மியான ஆயில் தான் இதில் சேரும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் எதுவும் மாற்றாது. பட் அதே சமயம் உங்களோட அந்த சிக்கன் வந்து உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது சுற்றி கொஞ்சம் ஃபேட் இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரை ஆகாது. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை ஒரு மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் இதை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம இதை வந்து அவனில் ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் 65 பீசஸை அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு 65
சிக்கன் 65 பிடிக்கும். பட் வந்து அது நம்ப ரெகுலரா சாப்பிட முடியாது இல்லையா? நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். அ எங்க வீட்லயுமே நான் இது வந்து செஞ்சு குடுக்கும்போது, ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணதுக்கும் இதுக்குமே அவங்களால டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால கண்டிப்பா நீங்களும் ஒரு வாட்டி இத ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க டீப் ஃப்ரைடு சிக்கன் 65 எப்பயாவது ஒன்ஸ் இன் அ வைல் அந்த மாதிரி நீங்க செய்ய பழகிடுவீங்க. ஸோ நான் சொன்ன மாரி இது வெறும் சிக்கன் தான் கிடையாது. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா, கோபி ட்ரை பண்ணியிருக்கேன். மஷ்ரூம், அதுக்கப்புறம் பன்னீர், அம் இந்த மாதிரி உங்களுக்கு ஈவன் மிக்ஸ்டு வெஜ்ஜீஸ் இருக்கு இல்லையா? அதில கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைட் சிக்கன் வச்சு நம்ம நெறைய ரெசிபீஸ் பண்ணுவோம் இல்லையா? லைக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி. அதுக்குமே தாராளமா இந்த ப்ரொசீஜர்ல பண்ற சிக்கன் வந்து பெர்ஃபெக்ட்டாவே இருக்கும். அதுக்கப்புறம் லைக் பட்டர் சிக்கன் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சிக்கன போடுற இடத்துலயுமே நீங்க இந்த ரெசிபி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ப லைட்டா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம ஆயில் எடுத்திருப்போம் ஸ்ப்ரே பண்றதுக்கு. இப்போ நம்ப இத அவன்ல வச்சுட்டு 430 டிகிரி ஃபாரன்ஹைட்ல ஒரு 30 மினிட்ஸ் இத நம்ப பேக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 15 மினிட்ஸு வச்சுட்டு, அத அப்படியே திருப்பி போடுங்க சிக்கன. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 15 மினிட்ஸ். இதில வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு சிக்கன் உள்ளேயும் வெந்திருக்கும். அதே சமயம் அழகான ஒரு கோட்டிங் வெளியவும் இருக்கும். கிரிஸ்பியாவும் இருக்கும். நம்மளோட சிக்கன் 65 அவன்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அம் நான் சொன்ன மாரி இப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, இது ஒரு கில்ட் ஃப்ரீ ஸ்நாக்காவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ப அடிக்கடியே செஞ்சு குடுக்கலாம். வாரத்தில 3 நாள், 4 நாள் கூட செஞ்சு குடுக்கலாம். ஏன்னா, இது வந்து நம்ப நெறைய டீப் ஃப்ரை பண்ணாம, அதே சமயம் அவன்ல வச்சு எடுக்கிறதால, அ அதுக்குன்னு அது டேஸ்ட்லாம் கூட பெருசா மாறாது. இந்த ரெசிபிய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம மாமிஸ் லவ் கிச்சன லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெறைய ரெசிபீஸ் உங்கள தேடி வரும். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சன நீங்க இன்ஸ்டாலும், ஃபேஸ்புக்லும் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.